அனைவருக்கும் வணக்கம். ஆடை மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். நவ கிரகங்களின் நாயகரான சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்வது இந்த ஆடி மாதத்தில்தான். அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று வருகிறது. சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை. அன்றைய தினம் இருவருமே ஒரே ராசியில் சஞ்சரிப்பார்கள். அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்ஷன சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக மனித மூளையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே நம்மளுடைய மனம் ஒரு சில சஞ்சலத்துடனேயே இருக்கும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று மாலை 3:50 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. இந்த அமாவாசையானது ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதியானது மிக முக்கியமானவை. அந்த வகையில் இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பயிற்சி ஆனது தொடங்குகிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார், அதாவது ஆவணி மாத தொடக்கத்தில். ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் மாற்றம் பெறுகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும், ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நேர்மறை நகர்வு, ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியின் சமசப்தம யோகம், ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கையும் ஏற்படவிருக்கின்றது. கடந்த பல மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும், சுப காரிய தடைகள் நீங்கும், உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும். கடன் பிரச்சனை, குடும்பத்தினருக்கு உடல்நல பாதிப்புகள் உள்ளிட்டவையும் குறையும். பொருளாதார ரீதியிலாக இருந்து வந்த தடைகள் நீங்கி வருமானமும் சேமிப்பும் அதிகரிக்கும். திருமணமாகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது. இருப்பினும் அஷ்டம சனி நடப்பதால் முக்கிய முடிவுகளை அஷ்டம சனி பயிற்சி முடியும் வரை எடுக்காமல் இருப்பதும் நல்லது. திடீரென்று பணவரமும் அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியிலாக உங்கள் சேமிப்பையோ நகை வாங்கும் சூழலையோ ஏற்படுத்தும். அதே போலவே நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளிலிருந்து பணவரவும் ஏற்படும். கிரகங்களின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவற்றை போக்க உதவும். ஒட்டுமொத்தமாக குடும்பத்தின் வருமானமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும் வாய்ப்பும் குறிப்பிடத்தக்கது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் அலங்கரிப்பதாலும் செலவு செய்வீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அஷ்டம சனியால் இல்லற வாழ்வில், திருமண வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து இணக்கத்தை அதிகரிக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். கடகராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். மேலும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு 3வது வாரம் வரை சாதகமான காலமே நிலவுகிறது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாதமாக இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வணிகம் விரிவாக்கம் செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாறுவது உள்ளிட்டவை பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக சீருடை பணி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. முதலீடுகள் செய்வதை, குறிப்பாக வியாபாரிகள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். பங்கு சந்தையில் முன் அனுபவம் இல்லாத பெரிய தொகை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படலாம்.
குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியாக மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும். எனவே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. கண் திருஷ்டியால் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம் குறிப்பிடத்தக்கது. உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை கழுத்து வலி, தோள்பட்டை வலி உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவதாலும் உடற்பயிற்சி செய்வதும் மிகவும் அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும். பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணலாம். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. புகுந்த வீட்டினரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உங்கள் ஆலோசனைகள் பெரிதும் பாராட்டப்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளையும் அகற்றுவார். பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இல்லாமல் செய்வார். பிள்ளைகள் நிலையில் உயர்வையும் வழங்குவார். குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு அதற்குரிய பாக்கியத்தையும் அருள்வார். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுந்த வரனையும் கொடுப்பார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம், தொழில் ஆகியவற்றில் இருந்த நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு, இடமாற்றம் போன்றவையும் இந்த காலத்தில் கிடைக்கும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும். மருத்துவ சிகிச்சைக்கு நோய்கள் கட்டுப்படும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களுக்கு கனவு நனவாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 11 மற்றும் 12. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் திருப்புமுனையை உண்டாக்க போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த சனி உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். பிறரின் கட்டுப்பாட்டிற்குள் அடங்கியிருந்த நிலையும் இனி மாற்றம் ஏற்படலாம். இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும். சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். உங்களை நிரூபிப்பதற்காக தெளிவாக செயல்படுவீர்கள். திட்டமிட்டு வெற்றி அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் குரு செவ்வாயால் குரு மங்கள யோகம் உண்டாகும். உங்கள் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். காவல், இராணுவம், தீயணைப்பு துறையில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு உயரும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 8 மற்றும் 11. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் பாக்கிய அதிபதியும் பஞ்சம ஜீவன அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் நடைபெறும். நிதி நிறுவனம், வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் திரும்ப வரும். அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 5, 11 மற்றும் 14. மேலும் பரிகாரமாக தினம்தோறும் நரசிம்மரை வழிபடுவதால் வேண்டுவது நிறைவேறும். வாழ்க்கை வளமாகும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.